பாசமலர் அனைவர்களுக்கும் வணக்கம். என்னடா இவன் எங்க தொட்டில கிடந்து ஆட்டிட்டடாக்கான்னு பார்க்குறீங்களா? இது எங்க வீட்டில் நாங்கள் இப்படி தான் எல்லாரும் ஆளுக்கு ஒரு தொட்டில் போட்டு இப்படி தான் ஆடுவோம். நேரம் போக்கு இதில் கிடந்து பேக்ரவுண்டெல்லாம் நல்லா இருக்குல்ல இந்த இடம். அதனால இப்படி காத்தோட்டமாக வந்து இந்த இதில் இருப்போம். சரி, இப்போ கதைக்கிறோம். இது என்னன்னா இப்போ வந்துட்டு நிறைய பேர் போலீஸ் ஸ்டோரியை சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால சொல்ல பெரிய ஸ்டோரி, போலீஸ் ஸ்டோரிலாம் பெரிய ஸ்டோரி தான். ஆனால் சிம்பிளா சொல்றேன். நான் இது பண்ணதை சொல்றேன் நம்ம லைஃப்ல. இப்போ என்னன்னா 2018 நான் போலீஸ்ல சேர்ந்தேன். 18 சேர்ந்து இப்போ 8வது வருஷம் நடக்கு. 8 வருஷம் நல்லா தான் போகுது. நான் பிடிக்காம தான் ஜாயின் பண்ணேன் இந்த வேலை. எனக்கு முதல்ல சொல்ல போனால் எனக்கும் பிடிக்காது, எங்கள் ஃபேமிலிக்கு இந்த வேலை பிடிக்காது. அது ஒரு கட்டாயத்தின் காரணத்தினால ஒரு எதிர்பாராத சுச்சுவேஷன்ல அப்ளை பண்ணி நான் ரிட்டன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஃபிசிக்கல் முடித்து அடுத்து மெடிக்கலுக்கு கால் ஃபார் வந்திருக்கு. கால் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் கபடி விளையாடிட்டு இருந்தேன். அப்போ தான் எங்கள் வீட்டில் தெரியும். ஏன்னா ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்திருக்குன்னு பயந்து போய், இல்லை என்னால் போலீஸ் தேடி வந்திருக்கோம் நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கால் பண்ணி கூப்பிட்டுச்சு. அப்போ எனக்கு தெரியும் இதுக்கு தான் வந்திருக்காங்கன்ட்டு. அப்புறம் இங்கே வந்து பார்த்து பேசிட்டு அனுப்புனதுக்கப்புறம் தான் சொன்னேன் இப்படி வேலை கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரே சர்ப்ரைஸ். அப்படி ஏன்னா பிடிக்காது, இருந்தாலும் படித்து முடிச்சுட்டு 2013 படித்து முடிச்சுட்டு 5 வருஷமாக வேலைக்கு இல்லாமல் அலைஞ்சு கொத்தனார் வேலைக்கும் போயிட்டு 2 வருஷம் சென்னையில் வேலை பார்த்தேன். அப்புறம் செட் ஆகாமல் வந்து கொத்தனார் வேலைக்கு போயிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்ததுனால இது கிடச்சது நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சே அப்படின்னு இருந்து நமக்கும் அந்த டைம் அப்படி தான் இருந்து. சரி, அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு மெடிக்கல்லாம் முடிச்சாச்சு. ட்ரைனிங் போகிறோம். 2018 டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மணிமுத்தாரில் வச்சு ட்ரைனிங் ஸ்டார்ட்டு. அப்புறம் 1ஆம் தேதி முடித்து 2ஆம் தேதி விடிய காலம் 2 மணிக்கே நாங்கள் இங்கேருந்து கிளம்பி ட்ரைனிங் போய் அங்கே ட்ரைனிங் சென்டரில் சேர்ந்து அங்கே இருந்துட்டு 7 மாதம் இன்டோர் ட்ரைனிங்கும் 1 மாதம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும், மொத்தம் 8 மாதம். அந்த 8 மாதம் ட்ரைனிங்கும் அங்கே தான் போச்சு. போய் சேர்ந்த டைமில் நல்ல மழை. ஒரு அது எப்படி நான் அந்த ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா, முன்னாடியே சொன்ன மாதிரி போலீஸு இந்த ட்ரைனிங்கில் வந்துட்டு மற்ற டானாக்காரன் படத்தில் பார்த்த மாதிரி அந்த முடியெல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டு ட்ரௌசர் பனியன் இதில் தான் ட்ரைனிங் நடக்கும். மற்ற ட்ரைனிங் பரேடு ப்ராக்டிஸ் இதை தவிர மற்ற நேரங்களில் லோயர் டிஷர்ட் இதில் தான் இருக்கணும். லோயர் டிஷர்ட் கேன்வாஸ் இல்லாமல் வெளியில் வரக்கூடாது. சண்டே மட்டும்தான் கேன்வாஸுக்கு ஃப்ரீ இல்லாமல் இருக்கணும். மற்றபடி எனி டைம் அப்படியே தான் இருக்கணும். ஒரு என்ன ரொம்ப டீசெண்டாக ஷெட்யூல்டு படி தான் நடக்கும். இந்த இது இப்படி தான் நடக்கும். அப்படி தான் ட்ரைனிங் இருக்கும். அப்படியே ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு 7 மாதம் முடிச்சு 8ஆவது மாதம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் திருநெல்வேலி சிட்டியில் முடித்தேன். அப்படி ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டியூட்டிக்கு போடுவாங்க. நம்ம போலீஸ் நார்மல் டியூட்டிக்கு போடுவாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது. 2019வது வருஷம் ஏப்ரல் மாதம். அப்போ வந்துட்டு எலெக்ஷன் நடந்துச்சு. எம்பி எலெக்ஷன் நினைக்கிறேன். அந்த எலெக்ஷன் டியூட்டிக்காக போலீஸ் பற்றாக்குறைக்காக எங்களை எடுத்தாங்க. ட்ரைனிங்கில் இருக்கிற போது எங்களை டியூட்டிக்கு எடுத்தாங்க. ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த்தையும் தூக்கி வந்து எலெக்ஷன் டியூட்டிக்கு எல்லாரையும் போட்டுட்டு அதே டைமில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அழகர் கோயில் திருவிழா, அந்த மீனாட்சி அம்மன் திருவிழா, அழகராத்துல இறங்குற திருவிழா, அந்த டியூட்டிக்கு தான் ஃபஸ்ட்டு எங்களை எடுத்துக்கொண்டு மொத்த ஸ்ட்ரென்த்தும் கோயிலுக்கு உள்ளாடி டியூட்டி வந்து பிஆர்எஸ் ட்ரைனிங் போலீஸ் தான். அப்படி அது ஃபஸ்ட்டு டியூட்டியே மீனாட்சி அம்மன் கோயிலில் மங்களகரமான டியூட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தோம். விழுந்து பார்த்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இன்றைக்கி ஃபோனெல்லாம் கையில் கிடையாது இல்லையா. அப்போ ட்ரைனிங் சென்டர்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்ததுனால எங்களுக்கு ஃபோன்லாம் அலோடு கிடையாது, கையில் ஃபோனு கிடையாது. அப்படி நல்ல ஜாலியாக டியூட்டியெல்லாம் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, முதல் நாள் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு வந்து தெற்கு வாசல் அந்த இதில் தான் எனக்கு டியூட்டி. அது கூட்டத்தை லைன் பண்ணி விடுறது. அது முடிச்சு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு அழகர் கோயிலில் போய் சாமி வர்ற சிலை அழகரை வந்து பிக்கப் பண்ணிட்டு வரணும். அந்த லிமிட்டில் போய் அந்த டியூட்டி அங்கேருந்து முடிச்சு அவரை கொண்டு வந்து இங்கே மண்டபத்தில் சேர்த்து மத்தியானம் வரைக்கும் நல்ல அலைச்சல். அவர் மத்தியானத்துக்கு பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டாங்க. ஒரு 3 மணிக்கு மேலே. நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு உள்ளேருந்து அழகர் வெளியில் இறங்குவார் இல்லையா, அந்த இடத்துல டியூட்டி போட்டாங்க எனக்கு. அந்த இடத்துல எப்படின்னா எனக்கு வந்து நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு தரிசனம் கிடைக்கும் அப்படின்ட்டு.
அதாவது அழகர் உள்ள இருந்து அந்த தங்க குதிரையில வெளியில அப்படி இறங்கி வர்றோம். நான் அந்த வாசல்ல ஃப்ரெண்டுல டியூட்டி. அதை அவரு திரும்பி வர்றோம். நான் இப்படி பார்க்கவும் அப்படி நல்ல தரிசனம் இப்படி பார்க்கும்போது அது எனக்கு என்னன்னா அந்த வாகனம் வரும், வாகனத்துல 2 கால் ஷோல்டர் தூக்குறதுக்கு இது இருக்கும் இல்லையா, அதுக்கு இடையில சென்டர்ல ஒரு 4 போலீஸ் உண்டு. அந்த போலீஸ்ல நானும் ஒருத்தன். கூட்டம் ஃப்ரண்ட்ல மோதாம தள்ளி விட்டுரு போறேன். இப்படி அழகருக்கு முன்னாடியே நாங்க போற மாதிரி. ப்ளஸ் கமாண்டோ ஃபோர்ஸ் சைடில் வருவாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து. எனக்கு மற்றவங்களுக்கு இப்படி தெரியல, எனக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. நமக்கு முதல் டியூட்டியே கோயிலில் போட்டது சந்தோஷம். அதுலேயும் இந்த அழகர் திருவிழாவில் நம்ம பார்த்துக்கிற போகிறதே கிடையாது. இங்கே என்னடனா அழகருக்கு முன்னாடி நின்று தரிசனம் பார்த்துட்டு இருக்கோம்னு அப்படியே எடுத்து கையெடுத்து கும்பிட்ட பாருங்க, சேர்த்துன்னு அடிச்சானுங்க மூஞ்சில. அந்த தண்ணி அடிப்பாங்கல்ல, எனக்கு அங்கே அடிக்க கலாச்சாரம் உண்டுன்னு நமக்கு தெரியாது. தோல் போயிச்சு தண்ணி அடிச்சாங்க, சத்துன்னு அடிச்சாங்க மூஞ்சில. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக நல்ல அடி அடிச்சு முடிச்சுட்டு அந்த தண்ணியில போட்டு அடிச்சு முழுக்க நனைஞ்சே இருந்த யூனிஃபார்ம்ல அப்படியே நனைஞ்சு இருந்து காலையில கொண்டு அவரு அழகா ஆத்துல இறங்கி எல்லாம் முடிஞ்சு வரும்போது காய்ச்சல், நல்ல காய்ச்சல். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸும் மறக்க முடியாது. அந்த யூனிஃபார்ம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. அது அந்த மஞ்சள் கரை, அந்த தண்ணி பட்ட கரையோட அப்படியே தான் இருந்துச்சு. அப்படியே எல்லாம் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஒரு ஒரு வாரத்துல ட்ரைனிங் முடிச்சு திருநெல்வேலி சிட்டியில் போய் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணியாச்சு. அங்கே போயிட்டு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஸ்டேஷனில் ஒரு நாள் டியூட்டி, அப்படி ஒரு மாதம் அங்கே ட்ரைனிங். 15 நாள் ஏஆரில் 15 நாள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். அதுவும் முடிச்சுட்டு அதில் அந்த டைமில் ஒரு பெரிய மர்டர் நடந்துச்சு திருநெல்வேலியில். ஒரு முன்னாள் மேயர் ஒருத்தங்க மர்டர் நடந்துச்சு. அந்த டைமில் அந்த டியூட்டியில் ரொம்ப சீரியஸாக ஓடிச்சு, நல்லா டஃப்பாக தான் ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில டியூட்டிகள்லாம் முடிச்சுட்டு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிச்சு எங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. எனக்கு கோயம்புத்தூர் சிட்டியில் போஸ்டிங். கோயம்புத்தூர் சிட்டி. அப்போ அங்கே போயிட்டு ரிப்போர்ட் பண்ணியாச்சு. அங்கே போய் ஒரு நாள் ரிப்போர்ட் பண்ணி அங்கே டியூட்டி. அங்கே முதல்ல போன புதுசில் நமக்கு ஏதோ புதுசான இடம் இல்லையா, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் போக அப்படி இடம் செட் ஆயிடுச்சு. டியூட்டி எப்படின்னா முதல் நாள் அங்கே போய் இறங்கின உடனே நம்ம பக்கா போலீஸ் ஆனதுக்கு பிறகு பார்த்த ஃபர்ஸ்ட் டியூட்டியும் ஒரு கோயில் தான். அது என்ன இடம்னு தெரியல. ஏர்போர்ட் பக்கத்தில் இஸ்கான் டெம்பிள்னு ஒன்று உண்டு. கோயம்புத்தூர்காரங்க இருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு இஸ்கான் டெம்பிள்னு சொல்லிட்டு ஒரு கிருஷ்ணர் கோயில். அந்த கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன், பெரிய ஃபங்க்ஷன். அந்த டைமில் தான் அங்கே தான் டியூட்டி போட்டாங்க. அங்கேயும் ஃபர்ஸ்ட் நாள் அங்கே போயிட்டு வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃபுல்லாக பாம் பிளாஸ்ட் டியூட்டி அப்படி இப்படின்ட்டு ரொம்ப டியூட்டி நம்ம பேச்சுலராக இருக்கிறது வரைக்கும் அந்த டியூட்டிலாம் நல்லா தான் போச்சு. இங்கே நமக்கு பெரிய அளவு கஷ்டம் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம இங்கேருந்து அங்கே போயிருந்ததுனால யாரு கூடயும் பெரிய அளவு சுத்த மாட்டோம். பசங்க 4 பேர் ஒரு ரூமில் இருந்தோம். அவங்க 4 பேரும் எப்பவும் ஒரே நேரம் ரூமில் இருக்க மாட்டோம். அவனுக்கு ஒரு டியூட்டி டைமிங் இருக்கும், எனக்கு ஒரு டியூட்டி டைமிங் இருக்கும். அப்படி மாறி மாறி போயிடுவோம். போயிட்டு வந்து இல்லை உள்ள சமைச்சு சாப்பிட்டு எடுத்துட்டு இங்கே இருப்போம், போவோம். ஜிம்முக்கு போகிறது அப்படி இப்படியே போயிட்டு இருந்து. அதனால நமக்கு பேச்சுலராக இருந்ததுனால பெரிய கஷ்டம் தெரியல. சம்பளத்தை அனுப்பி விட்டு விடுவோம், வீட்டுக்கு கொஞ்சம் பேசிக்குவோம். லீவுன்னுட்டு பெரிய அளவில் போக முடியாது. ஏன்னா அங்கே 1.5 வருஷம் தான் இருந்தேன் கோயம்புத்தூரில். நான் 2019 ஆகஸ்டில் போய் சேர்ந்தேன்னு நினைக்கிறேன். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் போய் அங்கே டியூட்டிக்கு சேர்ந்தேன். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் முடிஞ்சு டிசம்பரில் கொஞ்சம் ஸ்டடி ஆகிட்டோம். ஓரளவுக்கு எல்லா டியூட்டியும் போகிற மாதிரி நல்லா டியூட்டியில் போயிட்டுருக்கு. அங்கே மேக்ஸிமம் அப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட், எடப்பாடி சார் சிஎம் இருந்தாங்க. அப்போ அவர் சேலம்ன்றதுனால அடிக்கடி கோயம்புத்தூர் வந்துட்டு சிஎம் கான்வாய் அங்கேருந்து கிளம்பி சேலத்துக்கு பை ரோடு வழி அப்படியே போகிற மாதிரி இருக்கு. அதனால ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் சிஎம் டியூட்டின்னு சொல்லிட்டு ரோட்டில் கொண்டு போட்டுருவாங்க. அது வரைக்கும் நமக்கு போலீஸ் லைஃப் கஷ்டம் மட்டும் பெரிய அளவு தெரியல. அதான் அப்போதான் தெரிஞ்சுது. என்னன்னா ஏர்போர்ட்ல இருந்து ரூட் கான்வாய் போறதுனால ரோட்ல அங்கங்கேயே கொண்டு ஸ்ட்ரென்த்தை விதைச்சிருவாங்க. அப்படி இங்கேருந்து அங்கே வர போலீஸ் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு அப்படின்ட்டு. அது மினிமம் ப்ரோக்ராமுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியுமே டிப்ளாய் பண்ணிடுவாங்களா, ஸ்ட்ரென்த் டிப்ளாய் பண்ணிடுவாங்க. நமக்கு அப்படியே ஒரு இடத்துலயே இருந்த மாதிரி இருக்கு. அங்கங்கே போக முடியாது. ஆஃபீஸர்ஸ் மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் அப்படியே கஷ்டமாகவே இருக்கும். அப்போதான் யோசிச்சு நம்மளை விட பொண்ணுங்களுக்கு போலீஸுக்கு ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இப்பவுமே எனக்கு ரிலேட்டிவ்ஸ்ல நிறைய பேர் கேட்டாங்க போலீஸ்ல ஆகிறதுக்கு. சித்தி பொண்ணு, மாமா பொண்ணு எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க போலீஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ண. நான் முடிஞ்ச வரைக்கும் நீங்க அந்த வேலைக்கு போகாதீங்க, வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லையா கண்டிப்பா யூனிஃபார்ம் போட்டு ஆகணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு எஸ்ஐ அண்ட் அபோவ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்படிதான் நான் சொல்லியிருக்கேன். காரணம் இப்படி விமன்ஸ் அதுல படுற கஷ்டம் நமக்கு கண்ணா பார்க்கும்போது டியூட்டியில அவங்களுக்கு கொஞ்சம் அசௌகரியங்கள் ஜாஸ்தி, அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரு ரெஸ்ட் ரூம் போற காரியங்களா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே நம்ம பசங்களை விட அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம். அதனாலதான் அது மேக்சிமம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறவு திரும்ப அப்படியே நாள் போட போச்சு. டியூட்டி எல்லாம் ஓரளவு இல்லாதான் போச்சு. அது சில டியூட்டிகளை பொறுத்து என்ன டியூட்டியா இருந்தாலும் எந்த டியூட்டியா இருந்தாலும் மைண்ட் அடாப்ட் ஆயிரும், அதுக்கு போயிடும். ஆனா என்ன ஒரு இதுன்னா போலீஸ்